நல கூட்டணியை உடைக்க அதிமுக திமுக கட்சிகள் முயற்சி செய்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமாருடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். மதுரையில் நடைபெற்று முடிந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்துல தலித் முதல்வர் ஒரு வேட்பாளரா வரணும்ன்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இத மக்கள் நல கூட்டணி எப்படி பாக்குது? இதனால கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பங்கள், அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? மக்கள் நல கூட்டணியினுடைய மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுங்கட்சி கூடாரமும் ஆண்ட கட்சியினுடைய கூடாரமும் இதனால் மிகுந்த ஆத்திரத்துக்கும் கவலைக்கும் ஆளாகியிருப்பதை நான் நன்றாக உணர்வேன். இரண்டு தரப்பிலே இருந்தோ இந்த மக்கள் நல கூட்டணி ஒரு உந்துதல் புறப்பாடாக இருக்கிறது, ஒரு டேக் ஆஃப், ஒரு ஸ்பீடி டேக் ஆஃப். இதை எப்படி கட்டுப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது என்பதற்கு பல உபாயங்களை இப்பொழுது ஊடகங்களிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் நிறப்பிரிகை என்கின்ற தன்னுடைய அந்த கருத்துக்கள் பதிவு செய்வதில் அவர் ஒரு தூரிகை வரைவதைப் போல 2014 ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு முதலமைச்சராக தமிழகத்தில் வருவது குறித்த சிந்தனை கூட ஏற்படவில்லையே, பிற மாநிலங்கள் இருப்பதைப் போல ஒரு சமூக நீதி தழைத்து வளர்கிற ஒரு மாநிலத்தில் இந்த எண்ணம் ஏன் ஏற்படவில்லை என்ற கேள்வியை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பினார். இந்த கேள்வியை அன்றைக்கு விவாதிக்க முன்வராதவர்கள், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்தோ இந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இந்த கருத்தை உள்வாங்கவில்லை என்று ஒரு ஊடக விமர்சனங்களோ இது பற்றிய கருத்து பரிமாறல்களோ எதுவும் நடக்காத நிலையில் அதை திரும்ப எடுத்து போட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு நிருபரை விட்டு இந்த கேள்வியை மாநாடு முடிந்த எல்லா ஒரு கரைபுரண்டோடிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிற வேளையில் இதை திட்டமிட்டு ஒரு நிருபரை விட்டு மதுரையில் கேட்க வைத்தார்கள் என்பதை நான் அறிவேன். இதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இயங்கினார்கள் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த 4 கட்சி தலைவர்கள் ஒன்னதான் இருந்துட்டு வரோம் அப்படின்றத நீங்க ஏற்கனவே தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வரீங்க. இப்ப இந்த மாதிரியான கோரிக்கை இந்த மக்கள் நல கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது, அதை யார் பண்றாங்கன்றது, அதை பத்தி உங்க கருத்து? குழப்பத்தை ஏற்படுத்த 2 தரப்பு முனைகிறது. அதிமுக தரப்பு முனைகிறது, அது பல வழிகளிலே முனைகிறது. திமுக மிக கடுமையாக முனைகிறது. அவர்கள் முயற்சிகள் முனைமுறிந்து படுதோல்வி அடைவார்கள்.